சந்திரகுமார் அந்த கூட்டுக்குள் இருக்கின்றார், அதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? சந்திரகுமார் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஒரு தலைவர், EPDP தலைவராக இருந்தவர். அதன் பிற்பாடு அவர் டக்ளஸ் தேவானந்தாவிடமிருந்து பிரிந்து வந்து கடந்த 10 வருட காலமாக அவர் ஒரு கட்சியை செய்து வருகின்றார். அவ்வாறு பிரிந்து வந்து தனி ஒரு கட்சியை அவர் ஸ்தாபித்து அந்த கட்சியினூடாக அரசியல் செய்து வருகின்றார் என்பதற்காக அவர் சார்ந்த ஒரு கட்சியுடன் போய் கூட்டு அமைத்து வைத்திருப்பதை வந்து நியாயப்படுத்த முடியாது. தற்பொழுது நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டு அமைத்திருக்கின்ற எந்த கட்சிகளுமே தங்களை நியாயப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எதுவுமே பேச முடியவில்லை. அவர்களுக்கும் தெரியும் தாங்கள் இந்த அமைத்திருக்கிற கூட்டு என்பது தங்களுடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறும் தங்களுடைய கட்சிகளினுடையவும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் தக்க வைப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த கூட்டினை அமைத்திருக்கிறார்களே ஒழிய மக்களுடைய உணர்வுகளையோ அல்லது வாக்களித்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளையோ பூர்த்தி செய்கிற விதமாக அவர்கள் அமைத்திருக்கவில்லை. ஆகையால் EPDP-யினுடைய பிரதான கட்சியான EPDP-யுடன் அமைகின்ற கூட்டம் அதே EPDP-யினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து வந்திருந்து இன்னொரு கூட்டணிக்குள் அமைந்திருக்கின்ற சந்திரகுமார் பங்காளி கட்சியாக இருக்கின்ற கூட்டமைப்போடு ஒரு இணைந்திருக்கின்றமையும் ஒரே மாதிரியான விடயமாகத்தான். குறைந்தபட்சம் EPDP-யுடன் அவர்கள் ஆதரவை கேட்டதை விமர்சிக்காமல் இவர்களாவது இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இருவருமே ஒன்றுதான். ஆனால் கஜேந்திரகுமார் இன்னும் ஒரு விளக்கத்தை கூறுகின்றார். நீங்கள் EPDP-யிடம் சென்று ஏன் ஆதரவை கோருகின்றீர்கள்? நாங்கள் ஆதரவு தருகின்றோம், நீங்கள் ஆட்சி அமையுங்கள், எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி வர வேண்டும். அவர்கள் இருக்கின்ற மிக பிரதான விடயம் என்பது ஏக்கியர் ஆட்சிய வரைவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனை நிராகரிப்போம் என்று கூறுங்கள். 2010ஆம் ஆண்டுக்குரிய 2015 18 வரை அது வரையப்பட்டோம். ஆனால் அதனை முழுமையாக எல்லா கட்சிகளும் நிராகரித்தது தற்பொழுதைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் கூட நிராகரி. கொள்கை இணக்கப்பாட்டுக்கு போறதுண்டா 2 தரப்பும் வந்து ஆதரவாகிறது சரியோ புள்ளி ஒன்று விமர்சிக்கலாம். நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க கொண்டு கேட்கிறத போய் கேட்கறதுல அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறதா? இல்லை இது ஆனால் தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் பேசிய வீராப்பு பேச்சுக்களுக்கு அது தவறாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கிற போது அது தவறான. இப்போ தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து, அதாவது இங்கு வாக்கை பெற்றுக்கொள்பவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், வாக்கை கொடுப்பவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். அப்போ மக்கள் என்ன நோக்கத்துக்காக வாக்களித்தவர்கள் என்பதை கட்சி புரிந்து கொள்ள வேண்டும், மரியாதை அளிக்க வேண்டும் என்பதன். மற்றது உணர்வுபூர்வமாக இந்த விடயம் பார்க்கப்படும். தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுவது வெறுமெனவே தேர்தல் அரசியலையோ அல்லது இந்த பிரதேச சபைகளிலேயோ மாகாண சபைகளிலேயோ ஆட்சி அமைப்பதனையோ அல்லது கதிரைக்கான அரசியலாகவோ தமிழ் தேசியம் அல்ல. அரசியல் அவ்வாறு இருக்கலாம். அப்ப இங்கு வாக்களித்த மக்கள் தமிழ் தேசியத்திற்காக தான் அந்த வாக்கினை அளித்திருக்கிறார்களே தவிர இந்த கதிரைகளுக்கான பிடுங்குப்பாடுகள், இந்த கதிரைகளுக்கான ஆட்சி அமைப்பது, இவர்களுடைய அந்த அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் வாக்களிக்கவில்லை. இந்த விமர்சனம் ஏன் வருகின்றது என்று சொன்னால், ஏற்கனவே ஒருவரை துரோகி என்று கூறியிருக்கிறார்கள், ஏற்கனவே கடந்த கால பேச்சுக்கள், அவர்களை பற்றின எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வைத்ததன் பிற்பாடு தங்களுடைய ஆட்சி அந்த சபைகளில் இழக்கப்பட்டு விடும் என்ற ஒரு காரணத்திற்காக போய் அந்த படியேறி அந்த ஆதரவை கேட்பதுதான் விமர்சனத்துக்குரியதாக இருக்கு. அதாவது சந்தர்ப்பவாத அரசு. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளினுடைய தற்பொழுதைய கூட்டணிகள் உள்ளூராட்சி சபையில் எவ்வாறு ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள், யாருடன் கூட்டு சேரப் போகின்றார்கள், இதன் மூலம் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன, பல்வேறு விமர்சனங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகள் சார்ந்த புதிய கூட்டுக்கள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றது. இந்த விமர்சனங்கள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் முதலாவதாக தமிழரசு கட்சியும் EPDP-யும் இணைந்து கொண்ட கூட்டு தொடர்பில் பல்வேறு பார்வைகள் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில்? இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எதிர்நோக்கி இருந்த பொழுது தமிழரசு கட்சி சார்பாக ஒரு கருத்தொண்டு வெளிப்படையாகவே கூறப்பட்டிருந்தது. அதாவது தமிழரசு கட்சி இந்த உள்ளூராட்சி சபைகளில் தனித்துத்தான் போட்டியிட்டிருந்தார்கள். அவ்வாறு போட்டியிட்டிருந்த நேரத்தில்
அந்த பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களால் கூறப்பட்ட விடயமானது தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கின்ற சபைகளில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லியும், வேறு ஏதாவது தமிழ் தேசிய கட்சிகள் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்காம இருக்கின்ற பட்சத்தில் தமிழரசு கட்சி அவர்களுக்கு அந்த தங்களுடைய ஆதரவை கொடுத்து ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஆதரவை வழங்குவார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் முடிவுக்கு பிறகு நாங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலும் அநேகமான சபைகளில் தமிழரசு கட்சி தான் அதிகளவிலான ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய மாதிரியான இந்த ஒரு சபைகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் 2 சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருந்திருந்தது. இதன் பிற்பாடு இந்த தமிழ் தேசிய கட்சிகள், அதாவது தேர்தல் காலத்தில் செய்யப்பட்ட பரப்புரைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அது மக்களாக இருக்கலாம் அல்லது ஊடகவியலாளரோ அல்லது கட்சி சார்ந்தவர்களோ எல்லோருமே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்குகளை குறிப்பாக அழியுங்கள் என்ற ஒரு பரப்புரைகளின் அடிப்படையில் தான் இப்படியாக தமிழ் தேசிய கட்சிகள் வாக்கினை பெற்றிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் தேசிய மக்கள் சக்தி கூட கணிசமான அளவு வாக்குகளை பெற்று சில சபைகளில் அவர்களும் தீர்மானிக்கிற ஒரு இடத்தினை பெற்றிருக்கிறார் என்பதை நாங்களுடைய தேர்தல் முடிவுகள் கூறுகின்றன. தமிழரசு கட்சி அந்த ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அவர்கள் முதலாவதாக டிடிஎன்ஏ என்று கூறப்படுகின்ற, அதாவது சங்க சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். காரணம் என்னவெனில் டிடிஎன்ஏ தனித்து பிரிந்து வருவதற்கு முன்பாக தமிழரசு கட்சி டிடிஎன்ஏ அனைவரும் சேர்ந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பங்காளி கட்சிகளாக இருந்து வந்தமையினால் அவர்களுடன் அணுகியிருந்தார்கள். அவர்களுடன் அணுகியிருந்த அடிப்படையில் டிடிஎன்ஏயால் ஒரு கோரிக்கை விடப்பட்டிருந்தது, தங்களுக்கு சில சபைகளை விட்டு தருமாறும் தாங்கள் அந்த சபைகளில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார்கள் தானே, தாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை பெறுகின்ற சபைகளை தாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று சொல்லி அந்த கருத்தில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதிலே மாறவில்லை. இந்த காரணத்தினால ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரான அவர்களுடைய அந்த உடன்பாடு எட்டப்படுகிறதுக்கான ஒரு புள்ளி ஒன்று வாய்ப்பொன்று இல்லாமல் போயிருந்தது. இதன் பிற்பாடு தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லி உள்ளூராட்சி சபைகளுக்காக புதிதாக ஒரு கூட்டொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அது கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதான கட்சியாக இருந்து அந்த கூட்டு வந்திருந்தது. அவர்களுடனான ஒரு சந்திப்பினை நிகழ்த்தி இருந்தார்கள். அந்த சந்திப்புக்கு பிற்பாடு ஊடகங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கொள்கை ரீதியான ஒரு கூட்டு அமையவில்லை என்பதால அதை தொடர்ந்து அவர்களுக்கு இடையிலான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்று கூறியிருந்தார்கள். அப்ப இந்த நிலைமையில் தமிழரசு கட்சிக்கு ஒரு சவாலான நிலைமை இருந்தது என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே அதிக வாசனங்களை பெற்றிருந்த சபைகளை இழக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு அடுத்த தெரிவாக யாரை அவர்கள் தெரிவு செய்தால் தாங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்பது தொடர்பான விடயத்தில் தேசிய மக்கள் சக்தியிடம் அவர்கள் ஆதரவு கேட்க மாட்டோம் எனவும் கூறியிருந்தார்கள். அப்ப தேசிய மக்கள் சக்தியுடன் அவர்கள் போவதை அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகையால அந்த தவறை தமிழரசு கட்சி செய்திருக்க போவதில்லை, செய்யவும் இல்லை. இவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை அணுகி இருந்திருக்கிறார்கள். அது வெளிப்படையாகவே தலைவர் பொதுச் செயலாளரால் கூறப்பட்டிருந்தது, தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அணுகுமுறையில் ஆதரவு கோருவோம் என்று கூறியிருந்தார்கள். அந்த ஆதரவு அடிப்படையில் தான் இவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அணுகியிருந்தார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இவர்கள் அணுகி இருந்தமை என்பது இவர்களால் எடுக்கப்பட்ட அந்த நகர்வு தான் தற்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது, மக்களிடம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்னென்று சொன்னால், இந்த தமிழரசு கட்சிக்கு இந்த உள்ளூராட்சி சபைகளில் வாக்களித்த மக்களது உணர்வுகள் அல்லது அவர்களது எதிர்பார்ப்புகள் பொய்த்து விட்டதாகத்தான் மக்கள் எண்ணுகிறார்கள். அதாவது மக்கள் வாக்களித்தமை தமிழ் தேசியத்திற்கான ஒரு உறுதியான நிலைப்பாட்டினை மீளவும் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக. என்ன எங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்பிபி என்கின்ற ஒரு தேசிய சக்தியானது உள் நுழைந்தமையானது, அதாவது வடக்கு மாகாணத்தில் தான் அது அந்த ஆதிக்கம் அதிக அளவில் இருந்தது. அது மக்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலைமை ஒரு என்பிபி ஆட்சி அமைத்த 6 மாத காலத்தில் மக்களுக்கு ஒரு பாடமாக அது அமைந்ததால் தான் மக்கள் இப்படியான ஒரு முடிவினை எடுத்திருந்தார்கள். இந்த என்னுடைய நோக்கத்தில் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவினை வெளிப்படையாக தமிழரசு கட்சி தாங்கள் கோருவோம் என கூறியிருந்தார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பிரதான கட்சி அலுவலகத்திற்கு தமிழரசு கட்சியினுடைய
தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் சென்றுதான் அந்த ஆதரவினை கோரியிருக்க வேண்டும் என்று சொல்ற அந்த நிலைப்பாட்டோடு அதற்கு தான் அந்த விமர்சனம் வளர்ந்திருக்கின்றது. அதனுடன் ஒத்துப்போபவர்கள் மிக குறைவாக இருக்கிறது. அது கட்சி தான் நியாயப்படுத்துகிறது. நாங்கள் போயிருப்பது தெரியாம ஆதரவு கோரணும், தெரிஞ்சு ஆதரவு கோரணும். தெரியாமல் ஆதரவு கோருவது என்று கூறவில்லை. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் EPDP இன்னும் ஆதரவு கோரியிருந்தார்கள் தொலைபேசியில் மாவிசனாலயா. ஆனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ன கூறுகிறது என்றால் தங்களிடம் ஆதரவை கோரிவிட்டு இல்லை நாங்கள் ஆதரவு கேட்கல வில்லங்கமாக கொண்டு வாங்க ஆதரவு தந்தவங்க வாங்க பிறகு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த முறை வாங்கோ வந்து நேராக கேட்டதான் தருவோம். அப்போ அதுவும் ஒரு சரியான ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடின் படிக்க அவர்கள் நேரடியாக ஆதரவு கோருங்கள் என்று சொன்னது அது சரியான விடயம் என்று அவர்களுக்கு கடந்த கால அந்த அனுபவம் இருக்கின்றது. இந்த 2018ஆம் ஆண்டுக்குரிய அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கின்றது. தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த தடவை வெளிப்படையாகவே ஊடகங்களில் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆதரவு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியையும் நாங்கள் அந்த ஆதரவினை கோருவோம் என தமிழ் கட்சியிடம் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி இவ்வாறான ஒரு அணுகுமுறையை செய்திருந்திருக்கலாம். அதாவது மூன்றாம் தரப்பு ஒருவரை அங்கு நியமித்து அந்த மூன்றாம் தரப்பினூடாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அது பகிரங்கமான ஒரு ஆதரவாக தான் இருக்க போகிறது. அதாவது மூன்றாம் தரப்பு ஒருவர், அதாவது தமிழரசு கட்சி சார்ந்த ஒருவரோ அதுக்கான CVK சிவஞானம் தலைவர் அவர்கள் தான் செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. தமிழரசு கட்சியினுடைய யாராவது ஒரு பிரமுகர் ஒருவரை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துடன் அது தொடர்பான உங்களுக்கு தெரியும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஏன் ஆதரவு கொடுக்கணும்? அவர்கள் ஆட்சியில் பங்கெடுக்க போவது கிடையாது. இந்த ஆதரவை கொடுக்குறால அவருக்கு வர லாபம் என்ன? இதில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் ஒரு ஒரு சவால் இருக்கிறது என்னன்னு சொன்னால் இதுவரை காலம் அவர்களுக்கான வாக்கு வங்கி அதிக அளவில் இருந்திருந்தது, இப்ப குறைஞ்சிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் என்று நாங்கள் இப்ப கூறுகின்ற அனைவருமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு கடந்த காலம் இருந்திருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற முன்னை நாள் ஆயுத குழுக்களுக்கும் ஒரு வரலாறு ஒன்று இருந்திருக்கின்றது. அந்த வரலாறுகள் அனைத்தும் களையப்பட்டு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மாத்திரம் இதுவரை காலமும் அவ்வாறான ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சியுடன் சேர்ந்து பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கவில்லை. அப்ப ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே கூறியது மாதிரி 2018ஆம் ஆண்டு இவ்வாறு தொலைபேசி மூலமாக ஒரு ஆதரவை கொடுத்து தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ ஆட்சியை அமைத்திருந்த போதிலும் அதற்கான அந்த வெளிப்படைத்தன்மையானது மக்களிடையே இருக்கவில்லை. அப்ப இல்ல ஒரு கொள்கை இணக்கப்பாட்டுக்கு போறதுண்டா ரெண்டு தரப்பும் வந்து ஆதரவாறது சரியோ பிள்ளையோ ஒன்று விமர்சிக்கலாம். நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க கொண்டு கேட்குறத போய் கேட்குறதுல அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறதா? இல்லை இது ஆனால் தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் பேசிய வீராப்பு பேச்சுக்களுக்கு அது தவறாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அது தவறான. இப்போ தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து, அதாவது இங்கு வாக்கை பெற்றுக்கொள்பவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், வாக்கை கொடுப்பவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். அப்போ மக்கள் என்ன நோக்கத்துக்காக வாக்களித்தவர்கள் என்பதை கட்சி புரிந்து கொள்ள வேண்டும், மரியாதை அளிக்க வேண்டும் என்பதன் மற்றது உணர்வுபூர்வமாக இந்த விடயம் பார்க்கப்படும். தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுவது வெறுமெனவே தேர்தல் அரசியலையோ அல்லது இந்த பிரதேச சபைகளிலேயோ மாகாண சபைகளிலேயோ ஆட்சி அமைப்பதனையோ அல்லது கதிரைக்கான அரசியலாகவோ தமிழ் தேசியம் அல்ல. அரசியல் அவ்வாறு இருக்கலாம். அப்ப இங்கு வாக்களித்த மக்கள் தமிழ் தேசியத்திற்காக தான் அந்த வாக்கினை அளித்திருக்கிறார்களே தவிர இந்த கதிரைகளுக்கான பிடுங்குப்பாடுகள், இந்த கதிரைகளுக்கான ஆட்சி அமைப்பது, இவர்களுடைய அந்த அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் வாக்களிக்கவில்லை. இந்த விமர்சனம் ஏன் வருகின்றது என்று சொன்னால், ஏற்கனவே ஒருவரை துரோகி என்று கூறியிருக்கிறார்கள், ஏற்கனவே கடந்த கால பேச்சுக்கள், அவர்களை பற்றின எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வைத்ததன் பிற்பாடு தங்களுடைய ஆட்சி அந்த சபைகளில் இழக்கப்பட்டு விடும் என்ற ஒரு காரணத்திற்காக போய் அந்த படியேறி அந்த ஆதரவை கேட்பதுதான் விமர்சனத்துக்குரியதாக இருக்கு. அதாவது சந்தர்ப்பவாத அரசியல். அப்ப நீங்கள் முன்னர் பேசியிருப்பது என்பது உண்மையானதா அல்லது தற்பொழுது நீங்கள் ஆதரவு கோரி செல்வது என்பது உண்மையானதாக இருக்கிறதா என்பதுதான் மக்களிடையே இருக்கிற விமர்சனமாக இருக்கின்றது. புரிந்து கொள்கின்றேன். இரண்டாவதாக சித்தார்த்தனும் டக்ளஸ் தேவானந்தவுடன் பேசியிருக்கின்றார் ஆதரவு. ஆனால் அது ஒரு முழுமை பெறவில்லை. தற்பொழுது அந்த தரப்புகள் கஜேந்திரகுமாருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், DTNA ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம், அவர்களுக்குள் ஒரு கூட்டு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களும் இதே போன்று மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்த தரப்புகள் தான்.
அது ஒரு கொள்கைக்கான கூட்டாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடியும் வரை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அனைவருமே மிக அமைதியாக தாங்கள் ஒருவருடன் ஒருவர் முரண்படாதவர்களாகவும் அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் தான் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை கையாண்டிருந்தார்கள். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் நன்றாகவே பாடம் படித்திருந்தார்கள். சரியா? உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிந்ததன் பிற்பாடு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சி மட்டும் தனித்து போட்டியிட்டு ஓரளவுக்கு கணிசமான அளவு ஆசனங்களை பெற்றிருந்தது. அதன் பின்பாடு தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கஜேந்திரகுமார் தலைமையிலான அந்த கூட்டு ஓரளவு கணிசமான அளவு ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். மூன்றாவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அப்போ இவர்களுக்கு இருந்த பிரச்சனை எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், இந்த தமிழருடைய அரசியல் இருக்கு தானே, நான் தமிழ் தேசிய அரசியல் என்று இதை குறிப்பிடுவதுன்றது கூட இப்போ தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றால், தமிழ் தேசியம் என்பது ஒரு கொள்கை. அதாவது தமிழ் தேசியம் என்பது சமரசம் இல்லாத ஒரு கொள்கை. அந்த கொள்கை என்பது தனியெனவே இந்த அரசியலோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட முடியாது. அது ஒரு வாழ்வியலோடு ஒன்றுபட்ட விடயம். ஆகையால் இந்த தமிழருடைய அரசியலை செய்கின்ற இந்த கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு கேள்விக்குறி என்னன்னு சொன்னால், தங்களுடைய அரசியல் இருப்புக்கு அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒன்று வருகின்றது. அடுத்ததாக தாங்கள் சில இடங்களில் இந்த சபைகளை அமைக்காது விட்டால் தங்களை நிலைநிறுத்த முடியாது. அதாவது எதிர்காலத்தில் தங்களுடைய அரசியலுக்கு கேள்விக்குறியாகும் என்பதால் தான் இந்த கூட்டுக்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு கூட்டாக பார்க்கப்பட முடியல. அது மக்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அரசியல்வாதிகள் அதை என்ன செய்கிறார்கள் சொன்னால் நியாயப்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல அதை விமர்சிக்கிறதை விட அதில் ஒரு சிறிய அளவு வரவேற்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. என்னென்றால், உண்மையான கொள்கை ரீதியான கூட்டினை அவர்கள் எடுத்திருக்காவிட்டாலும் இந்த தமிழ் அரசியலில் அங்கம் வகிக்கிற கட்சிகளானது ஒரு கூட்டாக இணையும் பொழுது அவர்கள் குறைந்தபட்சம் அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அல்லது குறைந்தபட்சம் அவர்களை இணைக்கின்ற ஒரு புள்ளியாக தமிழ் தேசியத்திற்காகத்தான் நாங்கள் இணைகிறோம் என்று வாய்வழியாக சொல்கின்றார்கள். இதில் இவர்கள் என்னத்தை காட்ட வலிக்கின்றார்கள் என்று சொன்னால், எல்லாரும் நாங்கள் ஒரு அணியாக இணைந்து நிற்கின்றோம், ஒரு சில கட்சிகள் மாத்திரம் தனித்து பிரிந்து நிற்கின்றார்கள், அப்ப அவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள் என்று சொல்லி இவர்கள் காட்ட நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தை இவர்கள் எவ்வாறு கையாண்டிருக்கலாம் என்று சொன்னால், இப்படித்தான் கூட்டு அமைத்துத்தான் இவர்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதாவது எங்களுடைய நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ் தேசிய அரசியல் என்றது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தான் நாங்கள் எங்களுடைய அந்த தமிழ் தேசியத்தை காட்ட வேண்டியதில்லை. ஆதரவினை அளித்து காட்டியிருக்கலாம். இந்த கொள்கை தொடர்ச்சியாக பயணித்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு தூரம் அந்த கொள்கை பயணிக்க போகிறார்கள், அந்த கொள்கையுடன் பயணிக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க எத்தனை காலத்துக்கு அவர்கள். நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேசிய விடயத்தை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் சந்திரகுமார் அந்த கூட்டுக்குள் இருக்கின்றார், அதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? சந்திரகுமார் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஒரு தலைவராக இருந்தவர். அதன் பிற்பாடு அவர் டக்ளஸ் தேவானந்தாவிடமிருந்து பிரிந்து வந்து கடந்த 10 வருட காலமாக அவர் ஒரு கட்சியை செய்து வருகின்றார். அவ்வாறு பிரிந்து வந்து தனி ஒரு கட்சியை அவர் ஸ்தாபித்து அந்த கட்சியினூடாக அரசியல் செய்து வருகின்றார் என்பதற்காக அவர் சார்ந்த ஒரு கட்சியுடன் போய் கூட்டு அமைத்து வைத்திருப்பதை வந்து நியாயப்படுத்த முடியாது. தற்பொழுது நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கூட்டு அமைத்திருக்கிற எந்த கட்சிகளுமே தங்களை நியாயப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எதுவுமே பேச முடியவில்லை. அவர்களுக்கும் தெரியும், தாங்கள் இந்த அமைத்திருக்கிற கூட்டு என்பது தங்களுடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறும் தங்களுடைய கட்சிகளினுடையவும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் தக்க வைப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த கூட்டினை அமைத்திருக்கிறார்களே ஒழிய மக்களுடைய உணர்வுகளையோ அல்லது வாக்களித்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளையோ பூர்த்தி செய்கிற விதமாக அவர்கள் அமைத்திருக்கவில்லை. ஆகையால் இபிடிபியினுடைய பிரதான கட்சியான இபிடிபியுடன் அமைகின்ற கூட்டும் அதே இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினராக வந்திருந்து இன்னொரு கூட்டணிக்குள் அமைந்திருக்கின்ற சந்திரகுமார் பங்காளி கட்சியாக இருக்கின்ற கூட்டமைப்போடு ஒரு இணைந்திருக்கின்றமையும் ஒரே மாதிரியான விடயமாகத்தான். குறைந்தபட்சம் இபிடிபியுடன் அவர்கள் ஆதரவை கேட்டதை விமர்சிக்காம இவர்களாவது இருக்கலாம் என்று சொன்னால் இருவருமே ஒன்றுதான். ஆனால் கஜேந்திரகுமார் இன்னும் ஒரு விளக்கத்தை கூறுகின்றார். நீங்கள் இபிடிபியிடம் சென்று என் ஆதரவை கோருகின்றீர்கள், நாங்கள் ஆதரவு தருகின்றோம், நீங்கள் ஆட்சி அமையுங்கள்,
எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி வர வேண்டும். அவர்கள் இருக்கின்ற மிக பிரதான விடயம் என்பது ஏக்கிய ராட்சிய வரைவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனை நிராகரிப்போம் என்று கூறுங்கள். 2010ஆம் ஆண்டுக்குரிய 2015 18 வரை அது வரையப்பட்டோம். ஆனால் அதனை முழுமையாக எல்லா கட்சிகளும் நிராகரித்தது. தற்பொழுதைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் கூட நிராகரிக்கிறார். ஆம், இது 2010ஆம் ஆண்டு கூட்டமைப்பு என்று ஒரு கட்டமைப்பில் இருந்து கஜேந்திரகுமார் அவர்கள் பிரிந்து வருகின்றார்கள். அந்த சமயத்தில் அவர் கூறியிருந்தார், கூட்டமைப்பினரான கொள்கை ரீதியாக தன்னால் முரண்பட்டமையினால் தான் அதிலிருந்து பிரிந்து வருகின்றேன் என்று சொல்லி அவர் கூறினார். அதாவது அவருடைய கொள்கையாக இரு தேசம் ஒரு நாடு இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய அதாவது அந்த கூட்டமைப்பினுடைய ஒட்டுமொத்தமான கூட்டமைப்பினுடையது சமஷ்டி என்ற ஒரு சமஷ்டி என்றதை அவர் மாறி கூறினார். அவர் வந்து இவர்கள் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுடைய தலைவிதியை முடிக்கப் போகின்றார்கள், நான் வந்து இதனுடன் இணங்கி போக மாட்டேன், ஆகவே கொள்கை ரீதியாக இவர்கள் ஒன்றை பேசி ஒன்றை செய்ய பார்க்கிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து தான் முன்வைத்திருந்து விலகி இருந்தார் அந்த 2010ஆம் ஆண்டு. ஆனால் இந்த அரசியலமைப்புக்கான வரைவு ஆரம்பிக்கப்பட்டது 2015ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இவர் அந்த கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து வந்தது 2010ஆம் ஆண்டு. அதே கூட்டமைப்பில் அங்கம் வகித்த கட்சிகளுடன் தான் தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2025ஆம் ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அவர் பிரிந்து வந்தார். 2015ஆம் ஆண்டிலிருந்து அந்த வரைவை பற்றி விமர்சித்து வந்து கொண்டிருந்தார். தற்பொழுது 2025ஆம் ஆண்டு அதே கூட்டமைப்பில் பங்காளி கட்சிகளாக இருந்தவர்களுடன் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டு வச்சிருக்கிறார். அந்த கூட்டில் அவர் சொல்கின்றது, ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள், அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கொள்கை ரீதியாக இணங்கி வந்திருக்கிறோம் என்று கூறித்தான் அதில் நிராகரிக்கின்றோம் என்பதும் இருக்கு. ஏக்கிய வரைவை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய கருத்து வெளிப்பாடுகளை சொன்னால் நாங்கள் ஏக்கியராட்சி என்ற வரைவு என்ற அந்த அரசியலமைப்பு இல்லை என்று சொல்லியும் அது ஒரு சமஷ்டி சார்ந்த சுமந்திரன் மட்டும்தான் கூறுகின்றார். சிறிதரன் அவ்வாறு கூறவில்லை, CVK சிவஞானம் அவ்வாறு கூறவில்லை. இதே இடத்தில் கூறுகின்ற CVK சிவஞானம் அது நாங்கள் நிராகரிக்கின்றோம், அது ஒற்றையாட்சி தான். ஆம், இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் சுமந்திரன் ஒரு ஆள் தான் அந்த அரசியலமைப்பை நியாயப்படுத்துகின்ற விடயத்தை முன்னெடுக்கின்றார். எனக்கு தெரிந்த வகையில் வேறு யாரும் தரப்புகள் இருக்கலாம் அந்த கட்சிக்குள் வெளிப்படையாக தெரியக்கூடிய விடயம் என்றால் கட்சியினுடைய செயலாளரை கடந்து தலைவர் கூட அதற்கு இணக்கமில்லை. அந்த காலப்பகுதிகளில் அந்த வரைவினை முன்னெடுத்து சென்றவர்களில் திரு சுமந்திரன் அவர்கள் ஒருவராக காணப்படுகிறார். அந்த வரைவு இன்னும் ஒரு இடைக்கால வரைவாகத்தான் இருக்கின்றது. அந்த வரைவு வரைகின்ற பொழுது அந்த வரைவிற்கான அந்த ஒரு உறுப்பினர்கள் இருப்பார்கள். அந்த உறுப்பினர்களில் ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களும் அங்கம் வகிக்கின்றார்கள். அந்த கட்சி சார்ந்தவர்கள் அங்கம் வகிக்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்தவர்களும் அதில் ஒரு எல்லா பார்ட்டி மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வரைவு ஒன்று அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கவில்லை இல்லவா? 2015 தொடக்கம் 18 வரைக்கும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கவில்லை. இனி இது தொடர்பாக இன்னொரு தடவை அந்த வரைவு தொடர்பாக ஒரு இந்த அரசாங்கத்தில் ஒரு புதிய வரைவு ஒன்று கொண்டு வரப்படும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அது ஏக்கிய ராஜ்யம் தொடர்பானதான் என்று சொன்னால் அவருடைய விமர்சனங்களை அவர் தெளிவாக அந்த இடத்துல முன்வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அவருக்கு இருக்கும். ஏனென்று சொன்னால் அது எடுபடாது. அந்த இடத்தில் அரசாங்கம் ஒரு முடிவை கொண்டு வருகின்றது என்றால் கஜேந்திரகுமார் தனியை எதிர்த்து நடக்க போவது கிடையாது. ஆகவே சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், வேறு புத்திஜீவிகளாக இருக்கலாம், அந்த ஏக்கிய ராஜ்ய வரைவு பற்றி விமர்சனத்தை தான் முன்வைத்திருக்கின்றார்கள். அது ஒற்றை ஆட்சி என்பதை தான் எல்லாருமே நிறுவ முற்படுகின்றார்கள். எனக்கு தெரிந்து சுமந்திரனை கடந்து வேறு யாரும் அதனை நியாயப்படுத்த போவது கிடையாது. அப்படியான ஒரு அரசியல் தருணத்தில் தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய முடிவை தான் முடிவாக வெளியிடுகின்றது. அந்த இடத்தில் கொள்கை அளவில் ஏக்கிய ராஜ்ய வரைவு அல்லது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று கூறினால் தமிழரசு கட்சி வடகிழக்கில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது மற்ற கட்சிகள் இயல்பாகவே ஆதரவை கொடுக்குமே. இந்த ஒரு வார்த்தையில் ஏன் இவ்வளவு தூரம் தமிழரசு கட்சி தொங்கி நிற்கின்றது? ஆகவே அதிலும் ஒரு மர்மம் இருக்கத்தானே செய்கின்றது. ஆம், இது தமிழரசு கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான சகல அந்த கட்சியினுடைய தலைவர் ஏனைய உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த விடயம் தொடர்பாக கதைக்க முடியும். இது கட்சி சார்ந்த விடயம். இது தொடர்பாக நாங்கள் இல்லை எங்களுடைய பார்வையில் தெரிகின்றது இல்லை. ஒருவர் தான் அதை நியாயப்படுத்துகிறார், மற்றவங்க எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த விஷயத்தில் கடுமையாக நிற்கிறதால தான் இந்த குழப்பங்கள், இந்த மாற்றுக்கட்ட கூட்டுக்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. அதற்கு இணங்கி வாரம் என்று சொல்லிட்டு
ஆட்சி அமைக்கலாமே. இது தமிழரசு கட்சியால விடப்படுகின்ற ஒரு தவறாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்ன தமிழரசு கட்சி தமிழ் தேசியம் பேசுகின்ற சமஷ்டி கட்சி என்ற பெயர் உள்ளது. நாங்கள் அந்த சமஷ்டியை தான் வலியுறுத்தோம். இந்த ஏகே ராஜ்ய நிராகரிக்கணும்னு சொல்லலாம். ஆனால் சொன்னால் கடந்த கால தலைவர்கள் சம்பந்தனாக இருக்கலாம், மாவை சேனாதிராயாக இருக்கலாம், பலகாலமும் பேசிய விடயங்கள் கேள்விக்குட்படுத்தப்படும். தமிழரசு கட்சியினுடைய அந்த தனித்தன்மையில தமிழரசு கட்சியினுடைய உண்மைத்தன்மை என்பது கேள்விக்குட்படுத்தப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் தமிழரசு கட்சி இந்த தேர்தலுக்கு முதல் நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்போம், அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி கூறின அந்த அடிப்படையில் அவர்களால் ஒரு விட்டு கொடுப்புகளை செய்து இந்த கொள்கை இணக்கப்பாடு என்று கூறுகின்ற கயந்திரகுமாரனுடைய அந்த நிலைப்பாடு என்று தனியே இந்த ஏக்கியராட்சி வரைவுக்கு தமிழரசு கட்சி இணங்கினால் போதும். ஏனெனில் ஏக்கியராட்சி வரைவை அன்றகுமார திசாநாயக்க தன்னுடைய மக்கள் ஆணையாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்து அதற்கு மக்கள் ஆணை எடுத்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் கொண்டு வரப்போகின்றார்கள், இருக்கின்றது கொண்டு வரப்போகின்றார்கள். தற்பொழுதைய நீதியமைச்சரும் கூறுகின்றார், சுமத்திரன் நாடாளுமன்றம் பெறப்போகின்றார் என்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்றார். தென்னிலங்கை ஊடகங்கள் மிக முக்கியமான ஒரு பங்கை இவர் ஆற்றியிருக்கின்றார். ஆகவே வடகிழக்கில் இருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அரபாதி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொண்டுதான் அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் கயந்திரகுமார் சொல்லுகின்ற நியாயப்பாடு. அதுவும் ஒரு பக்கம் பார்க்கின்ற சரியான ஒரு மிக கேள்விக்குட்படுத்தப்பட ஒரு விடயமாக போய்விடும் என்று சொன்னால் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் சார்பில் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப அறுதி பெரும்பான்மை கொண்ட இந்த அனுரகுமார திசாநாயக்கவனுடைய இந்த அரசாங்கமானது இந்த அரசியலமைப்பினை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அந்த முயற்சி எடுப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழரசு கட்சி சார்பில் இதற்கான எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் கயந்திரகுமாரனுடைய நிலைப்பாடு. ஆனால் தெரிவிக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த கொள்கை அளவில் இணங்கப்படாதவருடைய புரிதலாக இருக்க முடியும். இது தமிழரசு கட்சியாக தங்களுடைய சரியான ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவினை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய கடந்த காலத்திலிருந்து தமிழரசு கட்சியில் இருக்கின்ற செயலாளர் தலைவர் ஒரு முடிவை எடுத்து அறிவித்தா கட்சியில் இருக்கிறவங்க சும்மா ஊடகத்துக்கு போய் சொல்லுவாங்க என்னண்டு அது பிள்ளை அதற்கு நாங்கள் இணக்கம் இல்லையாண்டு. ஆனால் கட்சி முடிவை மாற்றுறதை பற்றி கதைக்கவே மாட்டாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. உப்புவும் அது நடக்குது. இப்போ ஸ்ரீதரன் சொல்கிறாரு தனக்கு இதில் விருப்பம் இல்லை இபிடிபிக்கு போனது. ஆனால் கட்சி முடிவாக எடுக்கக்கூடியதா இருக்கா? இல்லை இல்லைன்னா கட்சியினுடைய இப்போ அது கட்சி சம்பந்தப்பட்ட விடயம். இப்போ அவர்கள் அதால் தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்றால் மக்களது உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பளிக்காத பட்சத்தில் இவர்கள் எதிர்காலத்தில் இவர்களுடைய அரசியலானது கேள்விக்குட்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு வரைவை வைத்து கொண்டுதான் கஜேந்திரகுமார் தன்னுடைய கூட்டினுடைய நியாயப்பாடுகளை கூறுவதாக இருக்கலாம், அல்லது தாங்கள் ஆதரவு கொடுக்காமல் இருக்கின்ற விடயங்களை பேசுவதாக இருக்கின்றது அந்த தரப்பு என்பது. ஆனால் அது கடந்த எதிர்காலத்தில் எவ்வாறு மாறும், எவ்வாறு அந்த கூட்டுக்கள் தொடர்ந்து நீடிக்கப் போகின்றதா என்பதெல்லாம் கேள்விக்குறியான விடயங்கள். அதை நான் கூறவில்லை. ஆனால் அவர்களிடம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றது, செல்வம் அடைக்கலாதன் இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மிகுதி 8 பேர் தமிழரசு கட்சியிடம் தான் இருக்கின்றது. ஆகவே அந்த எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் கட்சி போக வேண்டும், அர்ச்சுனா எம்பி போக வேண்டும். அப்படி இல்லாட்டால் மிகுதி 8 பேரும் தேசிய மக்கள் சக்திக்கு தான் இருக்கின்றார்கள், வடகிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகவே அந்த 10 தேவை என்று கயந்திரகுமார் கூறுகின்ற பொழுது தமிழரசு கட்சி தான் மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போகின்றது. இந்த உள்ளூராட்சி சபைகளை கடந்து தற்பொழுது இன்னும் ஒரு கூட்டொன்று ஏற்பட்டிருக்கின்றது. அது நேற்று இரவிலிருந்து மிகப்பெரிய ஒரு புகைப்படங்களாக வெளிவருகின்றது சமூக வலைத்தளங்களில். விக்னேஸ்வரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நல்லூர் பிரதேச இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? பாராளுமன்ற தேர்தலின் போது திரு சிவி விக்னேஸ்வரன் அவர்கள் தொடர்பாக ஊடகங்கள் மூலமாகவும் மற்றும் ஏனைய கருத்துக்கள் மூலமாகவும் எப்படியான விடயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது, விமர்சிக்கப்பட்டிருந்தார். விக்னேஸ்வரன் அவர்கள் விமர்சிக்கப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட இதுதான் இந்த முறை நாங்கள் விமர்சிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்குன்னு சொன்னால், இவர்கள் கடந்த காலத்தில் எவ்வாறெல்லாம் குற்றங்களை சுமத்த முடியுமோ, எவ்வாறெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் விமர்சித்து விட்டு ஒரு ஆட்சி அமைப்பதற்காக எதையும் செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொள்கை நிலையிலான ஒரு அரசியலை தமிழ் கட்சிகள் முன்னெடுப்பதில்லை. அதாவது அவர்களால் பேசுகின்ற தமிழ் தேசியம் என்பது மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெறுவதற்காக மட்டும்தான். அதில் ஒரு மிக பிரதானமான ஒரு கோட்டொண்டு அந்த நேரத்தில் போர்த்தி கொள்வதற்கு தமிழ் தேசியம்
ஏதோ ஒரு ஒரு வசனம் ஒன்று அந்த அந்த சமயத்தில் கூறப்பட்டிருந்தது. அது தற்பொழுது கண்கூடாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எல்லோருமே தமிழ் தேசியத்தை தங்களுக்கான ஒரு கவசமாக வைத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அல்லது தங்களுடைய கதிரைகளுக்காக அல்லது தங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுய நலன்களுக்காக எந்த சந்தர்ப்பத்திலேயும் மாறுகின்றார்கள், யாருடனும் போய் கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விடயமாகவும் இல்லை. மற்றது தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற இந்த விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி மீது பாரிய விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். 2 பகுதியினரும் வைத்திருந்தார்கள். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வைத்திருந்தார்கள். சுமந்திரனும் இந்த பார் விடயம் என்பதனை மிகப்பெரிய பேசுபொருளாக எடுத்திருந்தார்கள். இவை எல்லாமே இவர்களுடைய அந்த தங்களுடைய அரசியலுக்காக மட்டும்தான் செய்கிறார்கள். அரசியலில் ஒரு அதிகாரத்தை பெற்றதன் பின்னர் தான் தன்னுடைய அரசியல் சித்தாந்தத்தை தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்த முடியும். ஆகவே அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக சில விட்டு கொடுப்புகளை சில செயற்பாடுகளை செய்வது என்பது தவிர்க்க முடியாது அல்லவா? அது அதிகாரத்தை நாம் எடுக்காமல் கொள்கையை மட்டும் வைத்து பேச முடியுமா? தமிழ் தேசியம் என்பது சமரசம் இல்லாத ஒரு விடயம். சமரசம் இல்லை. இங்கே நாங்கள் ஆட்சி எடுக்க போகின்றோம், அவர்கள் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நாங்கள் இவ்வளவத்தையும் செய்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அவர்கள் முதலே ஒரு கட்சியை பற்றி சாடுகின்ற பொழுது அல்லது இவ்வாறு தான் நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் இணைந்து செயற்படுவோம் என்கின்ற பொழுது அதற்கு முதல் தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவோ அல்லது இன்னொருவரை தாங்கள் அந்த வாக்குகளை சரிய வைப்பதற்காகவோ இப்படியான மக்கள் அப்படி கேட்டால் மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கலாமே. அவர்களும் அப்படி கொடுக்கவில்லையே. ஒரு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில அந்தந்த உள்ளூராட்சி சபையில கூட அதிருப்தி இருக்கின்றது. இல்லைன்னு சொன்னா நாங்கள் 2010ஆம் ஆண்டு எவ்வாறு அதனை சமன் செய்வது? ஏதோ ஒரு தரப்பிடம் ஆதரவை கோரித்தான் அதை செய்ய முடியும். அது அதுதான் தேவையானதாக இருந்தது. அந்த சமரசங்களை அப்படின்னு சொன்னால் டிடிஎன்ஏவுடன் முதலாவதா பேச்சுவார்த்தை செய்கின்ற பொழுதே செய்திருந்திருக்கலாம். டிடிஎன்ஏ ஆட்சியை தங்களுக்கு எல்லா இடங்களையும் தாங்க இங்கு பங்கிட்டு இருக்கிறார்கள் தானே. முதல் 2 வருடங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அடுத்து வர 2 வருடங்களுக்கும் தமிழரசு கட்சி அதே மாதிரியான ஒரு பங்கிட்டு முறை செய்திருந்திருக்கலாம். அந்த வித்தியாசம் வெற்றியில் அவர்களுடைய ஆசனங்களுடைய தேவை தற்பொழுதைய நிலைமை என்பதெல்லாம் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அது சில சபைகளில் அவ்வாறான ஆசனங்கள் சமனாக இருக்கின்ற சில சபைகள் காணப்படுகின்றன தானே. அந்த சபைகளில் அப்படியான அரசியல் ரீதியில முக்கியத்துவம் பார்க்கப்படும். அடுத்த அது தனிய ஒரு விக்னேஸ்வரனுடைய தரப்பாக இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இவர்களை நாம் இணைந்து பயணிக்க முடியுமா என்ற விடயம் பார்க்கப்படும். ஆனால் இப்போ டிடிஎன்ஏ அவ்வாறு பயன்படுத்த முடியுமா? தமிழ் மக்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது தற்பொழுது அவ்வளவு தூரத்துக்கு ஸ்திரத்தன்மை ஒன்று இல்லை. ஆனால் இப்போ டிடிஎன்ஏ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பார்த்தால் தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக அவர்களுக்கு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கின்றது. அது ஒரு தெளிவான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகையால் தமிழ் மக்கள் கூட்டணியும் ஏதாவது ஒரு கட்சியோடு சார்ந்து பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று தமிழரசு கட்சிக்கும் மற்ற 2 கட்சிகளிடம் ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு இவர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருப்பதால் அவர்கள் அந்த கொள்கை என்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையான்றது இனி எதிர்காலத்தில் தான் இவர்கள் அதை ஆட்சியை பொறுத்து தான் முடிவெடுக்க வேண்டும். வடகிழக்கு விடயங்களை கடந்து அன்றகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி தொடர்பில் உங்களுடைய பார்வை எவ்வாறு? நீண்ட காலம் சென்றிருக்கின்றது ஆட்சிக்கு தற்பொழுது சிறைச்சாலை ஆணையாளர் கூட கைது செய்யப்பட்டு உள் வைக்கப்படுகின்றார். பொது மன்னிப்பு விடயத்தில் யார் முடிவெடுக்கின்றார்கள், யாருக்கு தெரியாமல் எல்லாம் முடிவு எடுக்கப்படுகின்றது எல்லாம் விமர்சனங்களாக இருக்கின்றது. இந்த ஆட்சி எவ்வாறு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பேசக்கூடிய அளவிலான முன்னேற்றகரமான ஒரு விடயங்களும் இதுவரைக்கும் நடைபெற்றதாக கூற முடியாது. வெறுமெனவே இன்று வரைக்கும் அவர்கள் தங்களுடைய தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதையும் சரிவர செய்ததை நிறைவேற்றியது இல்லை. அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட விடயங்களையும் அவர்கள் சரிவர நிறைவேற்றது கிடையாது. இன்னொரு விடயம், இந்த வடக்கு மாகாணத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த தையிட்டி விகாரியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமளவிலான போலீசார்கள் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த காலங்களை விடவும் இந்த தடவை அந்த தையிட்டி விகாரை பெரும் பேசுபொருளாக ஆகியிருக்கின்றது என்று சொல்லியும் அங்கு போலீசாருடைய அடாவடித்தனங்கள் முன்னெடுக்கப்பட்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அதுக்கு அடுத்ததாக அன்றகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு இந்த காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் அரசு உடைமையாக்குவது தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள 5900 ஏக்கர் காணிகளை உடைமையாக்குவது தொடர்பாக கூறியிருந்தார்கள். இது முன்னப்போதும் இருந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் இப்படி காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் ஊடாக காணிகளை அரசு உடைமையாக்குவது தொடர்பில் எந்த விதமான ஒரு வர்த்தமானி பிரசுரத்தினையும் செய்திருந்தது கிடையாது. இவர்கள் இதை செய்தது மட்டும் இல்லாமல் இதற்கான ஒரு எதிர்ப்பு கிளம்பியது பிற்பாடு, அதாவது எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் எல்லோருடைய இந்த எதிர்ப்புகளுக்கு பிற்பாடும் அந்த வர்த்தமானியை மீள கைவாங்குவது தொடர்பாகவும் ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தார்கள். அதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கவில்லை. இதெல்லாம் கடந்து போக தெற்கில் நடைபெற்று கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்கள், நீங்கள் கூறியது போன்ற இந்த பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பாக அது ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பெயர் விவரங்களை விட வேறுவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வது அந்த விடயம். இது தவிர துப்பாக்கிச்சூடு, நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு, இப்படியான விடயங்கள் அனைத்துமே, அதாவது இந்த அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தியானது ஏற்கனவே இருந்த இலங்கையில் இருந்த அந்த அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். அதாவது தெற்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தெற்கில் அறகலிய என்ற ஒரு போராட்டம் ஒன்று கோதபாய ஜனாதிபதியாக இருந்த டைமில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் எதற்காக செய்யப்பட்டிருந்ததுன்னு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதாவது பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையில் அதை இவர்கள் தங்களுக்கு ஆட்சி அமைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டுதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். இப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்து இவர்களை பார்த்தோம்னு சொன்னால் 30-40 வருட காலமாக ஜேவிபி என்கின்ற ஒரு அமைப்பானது தங்களுடைய போராட்டத்தை இலங்கையில் முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அரச இயந்திரத்தினை கையாளுவது தொடர்பான அந்த அனுபவமோ அல்லது அதற்கான ஒரு பொறிமுறையோ அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு குறைவாக இருந்தது. அப்படியான கட்டமைப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. என்னன்னு சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு 21 கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டுணைவு. அந்த கூட்டுணைவு இருக்கிற கட்சியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் பெரும்பாலான கட்சிகள் ஒரு சிங்கள பௌத்த தேசியவாதத்தை முன்னெடுக்கிற கட்சிகள் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதில் எந்த அக்கறையும் இருக்காது. அவர்களுக்கு இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனையை உருவாக்க வேண்டும், அதாவது தமிழ் தேசிய இனத்தினை அவர்கள் அடக்க முறைகளை உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு தான் அவர்கள் இந்த என்பிபின்னு சொல்லப்பட்டிருக்க தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்திருந்தார்கள். எனவே இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவர்களுக்கு தற்பொழுது இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு வெளிநாட்டு சக்திகள் இருக்கும் தானே, அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சியை ஒரு தளம்பல் நிலைக்கு கொண்டு செல்லாமல் மக்கள் முன்னிலையில் அப்படியான ஒரு இதை காட்டவில்லை. நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இன்றிலிருந்து மின் கட்டணம் 15% உயர்கட்டணம். ஆனால் இவர்கள் தேர்தல் நேரத்தில் கூறியிருந்தார்கள் மின் கட்டணத்தை நாங்கள் குறைப்போம் என்று சொல்லி. அதே போல இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பில் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதற்கான வரிகள் குறைக்கப்படும் என்று சொல்லி. எதுவுமே இதுவரைக்கும் ஒரு முடிவை எட்டவில்லை. இந்த ஆட்சி தற்பொழுது பாராளுமன்றம் தேர்தல் முடிவடைந்து இவர்களுடைய ஆட்சி 8 மாதங்கள் சென்றிருக்கின்றன. இனி வருகின்ற காலத்தில் இவர்களுடைய ஆட்சி எவ்வாறு போகும் என்ற பட்சத்தில் தான் தெற்கு முடிவுகளை எடுக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் பார்வையாளர்கள் தான். எப்பவுமே பொதுவாக கூற போனால் இந்த ஆட்சியில எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அந்த மாற்றம் என்ற தொனிப்பொருளுக்கான எந்த ஒரு விடயமுமே நடைபெறவில்லை என்றுதான் கூற வேண்டும். இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டது உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.